இங்கே வந்திருக்கும் சத்தமா ஓகே வந்திருக்கும் எல்லா ப்ரெஸ் நண்பர்களுக்கு என்னோட ரொம்ப தேங்க்யூ ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து கதிர்வின் நாயக். நான் ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர். மாடலிங்ன்றது என்னோடய பேஷன். ஸோ இந்த பேஜண்ட் மிஸ்டர் ஆஃப் த குளோப் அப்படின்ற ஒரு பேஜண்ட்டுக்கு நான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருந்தேன். 15 கண்ட்ரிஸ் அங்கேருந்து வந்திருந்தாங்க. ஸோ 15 கண்ட்ரிஸோடு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு ரவுண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எலிமினேட் பண்ணினே வந்தாங்க, யாரெல்லாம் நல்லா பண்ணலையோ. ஸோ லாஸ்ட்டில் அப்படியே ரவுண்ட்ஸ் பண்ணி ஃபினாலேக்கு வந்து நம்மளுக்கு டைட்டில் வந்து கிராண்ட் வின்னர் டைட்டில் வந்து இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. மேன் ஆஃப் த தமிழ்நாடு அப்படின்ற பிளாட்ஃபார்முக்கு கிடச்சதுக்கு நான் ரொம்ப வந்து ஃபார்ச்சுனேட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, பட் ஒரு ரெப்யூட்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஃபீல் வெரி ஃபார்ச்சுனேட். மிஸ்டர் வினோதை வந்து நான் பார்த்ததுக்கு ரொம்ப அருமையாக ட்ரெயின் பண்ணார். எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக வந்து ட்ரெயின் பண்ணார். ப்ராப்ளி அந்த ட்ரைனிங்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது சார். காம்படிஷன் வந்து நான் சரி ஓகே நார்மலாக சரி ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு தான், ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஆக்டிங்கில் இருந்ததுனால மாடலிங் பற்றி ஜாஸ்தி தெரியல. பட் இவர் ட்ரெயின் பண்ணி அமிச்சார். அங்கே போனதுக்கப்புறம் சரி ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா அப்படிலாம் இல்லை. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருந்தாங்க. ஏன்னா ஃபாரின்லேருந்து வந்தவங்கெல்லாம் நிறைய மாடலிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா இவங்க ட்ரெயின் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் ரவுண்ட், க்ளோஸ் டோர் இன்டர்வியூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணாங்க. ஏன்னா மாடலிங்ன்றது அழகு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றது அவங்க ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இவங்க கொடுத்த ட்ரைனிங் சார். சாரி சார், டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வந்து அங்கே நோட்டீஸ் பண்ணாங்க. எல்லா சாப்பாடெலாம் அவங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்றோமா இல்லையா அப்படின்றது கூட பார்த்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருந்துச்சு. என்ன தான் சாப்பாடெலாம் அவங்க வச்சாலும் நாங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அரை வயிறு தான் சாப்பிட்ணுன்ற மாதிரி நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருந்துச்சு சார். மிஸ்டர் ஆஃப் த குளோப். ஸோ மிஸ்டர் ஆஃப் த குளோப் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸில் நடந்த ஒரு ஈவெண்ட்டு. ஸோ பிலிப்பைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 நாடுகளை சேர்ந்தவங்க வந்து கலந்துக்கிறாங்க. இது மாதிரி இன்டர்நேஷ்னல் பேஜன்ஸ் வந்து எல்லா நாட்டிலையும் நடக்காது, ஒரு வளர்ந்த நாடுகளில் தான் அதிகமாக நடக்கும். ஏன்னா எல்லா நாடுகளும் வந்து சேர்ந்து கலந்துக்கிட்டு அந்த நாட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னா ரொம்பவே செக்யூரிட்டி அதிகமாக தேவைப்படும். அதே போல் அஃபிஷியலாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட் தேவைப்படும். இந்தியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ எல்லா நாடுகளும் வந்து இந்தியாவில் கலந்துக்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட் இன்னும் அதுக்கான அதுக்கான செக்யூரிட்டி அதுக்கான ஏற்பாடுகளை வந்து தயார்படுத்தலை அப்படின்ட்டு பண்ணுறேன். இதை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கணும் அப்படின்றது எங்களோட கனவாக தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கணும். ஏன்னா இங்கே இருக்க இளைஞர்களுக்கு அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இது மாதிரி இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்முக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பர்சன் வந்து சென்னையிலேருந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் போயிருக்காங்க. இன்னுமே கூட ஒரு 10-15 பேர் கூட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகல. இந்தியாவிலேருந்து வட மாநிலத்தவர்கள் வந்து நிறையவே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஸ்டர் ஆஃப் த குளோப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடைக்கல. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸ் ஹோல்டர் அப்படின்னு இருப்பாங்க, அந்த உரிமம் வந்து இருந்தால் தான் நாங்கள் இங்கேருந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ அது வகையில் பார்த்திங்கன்னா ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி மும்பையில் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்டு எங்களுக்கு தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் எங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸை வந்து வாங்கி கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி தான் வந்து நாங்கள் இந்த கேண்டிடேட்டை வந்து மேன் ஆஃப் தமிழ்நாடு மூலயமா செலக்ட் பண்ணிடுறாரு. மிஸ்டர் முகமது நகமன் அண்ட் பாஸ்கர் தனசேகர் இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பேக் போனாக இருந்து ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதிர் விநாயக்கை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாங்கள் 2 பேருமே ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த அட்வொகேசி ரவுண்ட் தான் சார் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர் வாஸ் அ காமன் கொஸ்டின். ஒருத்தங்க கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது மீதி பேரை வந்து சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் வந்து விட்டுட்டாங்க. ஸோ தட் அதர்ஸ் டோன்ட் காப்பி தேர் ஆன்சர்ஸ். ஸோ அது வந்து டக்குன்னு நீங்கள் ஆன் த ஸ்பாட் ரேண்டமாக வந்து ஆன்சர் பண்ணணும். அங்கே தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டினில் நான் பண்ண ஆன்சர் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் ப்ராப்ளி எனக்கு இந்த டைட்டில் வந்து வின் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது சார். ஆமாம் சார். சார் எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய அட்வொகேசி என்ன அப்படின்னா கெரியர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சினிமாவில் வந்து பண்ணணும்னு வந்து ஒரு எனக்கு ரொம்ப இது சார். ஓகேங்களா, என்னோடய விஷயம் இருக்குது. அட்வொகேசி வந்து பார்த்திங்கன்னா
சில்ட்ரன் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், அப்புறம் குளோபல் டூரிசம், இது வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அட்வொகேசி இருக்குது சார். ஸோ அதை நோக்கி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் சார். சார் ஆல்மோஸ்ட் நாங்கள் மேன் ஆஃப் தமிழ்நாடு 2025ல் வின் பண்ணவர் இவர். ஸோ அரௌண்ட் இப்போது நாங்கள் லாஸ்ட்டு டிசம்பரில் பண்ணியிருந்தோம் ஈவெண்ட்டு. ஸோ அங்கேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து கதிர் விநாயக்கை ட்ரைன் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் தமிழ்நாடுக்கு வரும்போதே நாங்கள் இவருக்கு ட்ரைனிங் எல்லாமே பண்ணுவோம். எல்லா ஃபைனலிஸ்ட்டும் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. ஆஃப்டர் வின்னிங் த மேன் ஆஃப் தமிழ்நாடு ஒரு இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்டை ட்ரைன் பண்ணுறதுக்கு அப்ராடில் சர்வதேச நாடுகளில் என்னென்ன ட்ரைனிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குமோ அந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு அதை வந்து உள்நோக்கி அவரோட ஸ்கின்லேருந்து ஹேர்லேருந்து அவரோட ஃபிட்னஸ்லேருந்து இது மாதிரி விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் இவரோட கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து அங்கே எப்படி கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ சொல்லிக் கொடுக்குற எங்களுக்குமே நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். இது வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி சீனியர்ஸ், அதாவது இந்த நேஷ்னல் லைசன்ஸ் ஹோல்டர் மும்பையில் இருக்காங்க இல்லையா, ஐகானிக் என்டர்டைன்மெண்ட், அந்த டீம் இவரை வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரைன் பண்ணாங்க. அதுக்காக நான் வந்து அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ட்ரைனிங் பீரியட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். சார் மேன் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னலுக்கு டைரெக்டாக வந்து சென்ட் பண்ணுற ஒரு பேஜெண்ட்டு. அதாவது மேன் ஆஃப் தமிழ்நாடு வின் பண்ணுறவங்க ஒரு ஸ்டேட் வின்னராக இல்லாமல் நேஷ்னலாக மிஸ்டர் இந்தியாவாக கன்வெர்ட் ஆவாங்க. நாங்கள் வின்னர் வந்து ஒரு 4 to 5 வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் இப்போ வரைக்கும் ஒரு 3 வின்னர்ஸ் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போயிட்டு வந்துட்டாங்க. மேன் ஆஃப் தமிழ்நாடு வின் பண்ணி போகிறவங்க ட்ரைன் பண்ணி அனுப்புறதுனால டாப் 3 பிளேஸ்க்கு வருவாங்க. இவர் டாப் 1க்கு வந்திருக்காரு. ஸோ எங்களோட ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 5வது கண்டஸ்டண்ட்டு. ஸோ அதில் 2 கண்டஸ்டன்ட் வந்து இந்தியாவுக்காக டைட்டில் ஹோல்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க. முன்னாடி மனோஜ்குமார்ன்ற ஒரு டைட்டில் ஹோல்ட் பண்ணி வந்தாங்க மேன் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து போனவங்க. இப்போ கதிர் விநாயக் வின் பண்ணி வந்திருக்காரு. எங்களோட இது தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் யூனிக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு இப்போ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையவே வந்துட்டு இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக டஃப் காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ மேன் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பிளாட்ஃபார்மாக நாங்கள் வந்து அதை கவனித்து இதுக்குள்ளே வர கேண்டிடேட்ஸ்க்கு அதிகமாக ட்ரைனிங்ஸ், இன்னும் எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும், இன்னும் அதிகமாக எங்களால் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னும் ஒரு 5லேருந்து 6 கேண்டிடேட்டை எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து அனுப்ப முடியுமா அப்படின்ற வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஃபேமிலியில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா படித்தது பிஇ படித்தேன் இசிஇயில், அதுக்கப்புறம் எம்எஸ் படித்தேன் நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜியில். அப்பா வந்து ரிட்டையர்ட் ஐஐடி ப்ரொஃபஸர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, சரி உன்னோட பேஷன் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்றதுனால வீட்டில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சார். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் பண்ண முடிஞ்சது, இல்லாட்டி கஷ்டம் சார். ரோல் மாடல் அப்படின்றத விட எனக்கு வந்து என்னென்ன மேம், எனக்கு வந்து பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா என்டர்டெயின் பண்ணணும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஓகேங்களா. ரோல் மாடல்ன்றது நிறைய பேர் இருக்காங்க மேம், ஒருத்தர் அப்படின்னு கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க மேம். ஸ்பெசிஃபிக்காக யாரும் பர்டிகுலர் பர்சன் இல்லை, எல்லார்கிட்ட இருந்து ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்து நிறைய பேரை ரசிப்பேன் மேம் நான். ஒரு படம் விக்ரம் பிரபு சார் ஆக்சுவலி ஒரு படம் வந்து வந்திருக்கு சார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்து சைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சார் யங்ஸ்டர்ஸ் ஒன்றே ஒன்று தான் சார், செல்ஃப் லவ். அதாவது நம்ம வந்து மற்றவங்களோட கம்மியாக இருக்கமா, நம்ம அவங்களோட கருப்பாக இருக்கமா, ஹைட்டாக இருக்கமா அப்படின்னு நினைக்காம முதல்ல நம்மளை வந்து யங்ஸ்டர்ஸ் லவ் பண்ணணும். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம போக முடியுமா அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஏன்னா நானே கூட நினச்சிருக்கேன், மாடலிங் அப்படின்றது நம்ம போக முடியுமா, நம்மளுக்கு அந்த அந்த இதெல்லாம் இருக்கா, அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டி வி ஹேவ் டு செல்ஃப் லவ். நம்மளை ஃபஸ்ட்டு லவ் பண்ணிவிட்டு நம்மளால் முடியும் அப்படின்ட்டு வந்து நினைக்கணும். நம்ம யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் வந்து அது ஜாஸ்தி, அவங்கள செல்ஃப் லவ் பண்ணால் தான் மற்றவங்க வந்து அவங்கள லவ் பண்ணுவாங்க சார். ஸோ அவங்க வரணும் நிறைய, அவங்க தே ஹேவ் டு கம் ஃபார்வர்ட், தே ஷுடன்ட் ஹெசிடேட். அதாவது வந்து முடியாது அப்படின்னு நினைக்காம அவங்க வரணும் சார் ஃபார்வர்ட். இதுதான் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஸோ இன்னும் இது 2025ல் வின் பண்ண சூர்யா நரசிம்மா, அடுத்து அவர் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போவார். அவருக்கும் நாங்கள் ட்ரைனிங்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் இப்போ 2026க்கான மேன் ஆஃப் தமிழ்நாடு கம்மிங் ஆகஸ்ட் நடக்க இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கிராண்ட் ஃபினாலே ஜூரியாக கதிர் விநாயக்கை வந்து நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுவோம்.
ஆமாம், இப்போதைக்கு மென்ஸ் வந்து பியூட்டி பேஜன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கம்பேரிங் டு விமன் மென்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு விளம்பரத்துறையாக இருந்தாலும் அண்டு இன்டர்நேஷ்னல் போகக்கூடிய அந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது விமனுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்குது. மென்ஸ்க்கு யாரும் வந்து அந்த அளவுக்கு வாய்ப்புகளோ இல்லை ஸ்பான்சர்ஸோ ஏதோ பிராண்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ வந்து ரொம்ப கம்மி லெவலில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பில் மென்ஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக இதையும் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் விமன்ஸ்க்கும் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் அதுக்கு ஐடியாஸ் வந்து லுக்கிங் ஃபார்வர்ட். நீங்கள் சவுத்தோட நார்த்தோட அதிகம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அதுக்கு வந்து இங்கே அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்களா, இல்லைன்னா கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்களா? தமிழ்நாடு அசோசியேஷன் உங்களோட சார்பில் நீங்கள் என்னென்ன மாதிரி அவங்க உண்மையாகவே அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னோக்கி போயிட்டு இருக்குது. எது ப்ரொஃபஷ்னல், எது வந்து நமக்கு உண்மையாகவே நம்ம டைமு மணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட டேலண்ட்டை வந்து பர்ஃபார்ம் பண்ணி இது உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதுதான் ரியல் ஃபேஷன், இந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து ரைட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதே ஐடென்டிஃபை பண்ண முடியல. வட நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாஸில் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸே நிறைய இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அங்கே இருக்கிற பீப்புளுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய பிராண்ட்ஸ், அதாவது நான் சொல்கிற ஒரு ட்ரெஸ் கடை, ஒரு துணி கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜுவல்லரியாக இருக்கட்டும், மாடல்ஸ் தேவை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நார்த் இந்தியன்ஸை போய் எடுக்கிறாங்க. இல்லை வந்து அதர் லாங்குவேஜஸ் லைக் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறத விட ஒரு நார்த் இந்தியன் உமனோ இல்லை ஒரு நார்த் இந்தியன் மென்னையோ கூப்பிட்டு அவங்க பிராண்ட்க்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுபடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டில் வந்து வாய்ப்புகள் நிறையவே கிடைக்குது கம்பேரிட்டிவ்லி. அவேர்னஸ் இல்லை. இல்லை, இது பற்றி கவர்மெண்ட்டோட பார்வைக்கே எங்களால் கொண்டு போக முடிய மாட்டுது. ஏன்னா எங்களால் வந்து ஒரு மினிஸ்டரையோ இல்லை சிஎம்ஐயோ இதை பற்றி மீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே டஃப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் போய் லைனில் நின்று அவங்கள வந்து யார் மூலயமா ஒருத்தரை எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்க மாட்டுது. வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். நாங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட சப்போர்ட் கேட்குறோம், ஒரு கோரிக்கையை அதை வைக்கிறோம். கலாச்சாரத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கண்காணிப்பு வேணும். லைக் எங்களை பற்றி கொஞ்சம் கன்சர்ன் இருக்கணும். ஏன்னா இது ஃபேஷன் ஷோ தானே, சும்மா போவாங்க நடப்பாங்க அப்படிலாம் இல்லை. இதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்டு ஒரு 4 to 5 lakhs ஸ்பெண்ட் ஆகும் ஒரு இன்டர்நேஷ்னல்ஸ் போகும்போது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கின்லேருந்து ஃபிட்னஸ்லேருந்து அவங்களுக்கு ஃபுட்டு டயட்லேருந்து அவங்க ஃப்ளைட் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டு விசா தங்குற ஒரு 10 நாள் நடந்துச்சு பிலிப்பைன்ஸில். ஸோ தங்குறதுக்கு ஹோட்டலு, அங்கே நமக்கு சாப்பாடு செலவுகள் எல்லாமே வந்து நம்ம நாட்டை விட அங்கே வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்காக இப்போ இருக்குது அப்படின்றதுங்க ஒரு கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணி போயிடுறாங்க. இப்போது ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த பிளாட்ஃபார்ம் இது பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் வேணும். இப்போ கதிர் விநாயக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மணி சேவ் பண்ணி சில பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் அதை பண்ண முடியுது. இதே ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து இதை நாங்கள் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை எடுத்துக்கிறோம், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து சில சப்போர்ட்டுகள் கிடைக்கணும். ஏன்னா சர்வதேச லெவலில் ஒரு ஒலிம்பிக்லேருந்து போகிறாங்க ஸ்போர்ட்ஸ்லனா கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்குது, நிறைய சப்போர்ட் கிடைக்குது, நிறைய பேர் கண்காணிக்கிறாங்க. இப்போது ஒரு செஸ்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது கவர்மெண்ட் சைட்லேருந்து. பட் ஃபேஷன் துறையில் நாங்களும் கலைத்துறை தான், எங்களுக்கும் வந்து டேலண்ட்ஸ் இருக்குது. இதுக்கும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட்டுக்கு இதை நாங்கள் கோரிக்கையாக ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஃபேஷன் துறைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும். ஏன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் போய் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இது தான். ஸோ அதனால் கவர்மெண்ட் இதுக்கு கேஷ் இல்லை சார், நம்மளுக்கு வந்து சேஷிங் தான் பண்ணுவாங்க. சேஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரியில் வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணுவாங்க சார். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்க ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெகக்னிஷன் வந்து கிடைக்கும். ஃபிலிப்பீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட முனிசிபல் இன்ஸ்டியூஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்களோட பொலிட்டிஷியன்ஸ், கவுன்சிலர்ஸு, வைஸ் மேயர் எல்லாம் போய் பார்த்துட்டு அவங்க வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி டூரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணணும் சார். இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் வந்து ஃபிலிப்பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேஷன் மாதிரி நம்ம இருக்கணும், டூரிசம் வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசை பண்ணேன். அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சார். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அவங்க கேஷ் ப்ரைஸ் இருக்கோ இல்லையோ இவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. ஃப்யூச்சரில் அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிக்கு இங்கேருந்து இவரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, அம்பாசடர்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்கும், இவரோட ப்ரொஃபைலும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அதனால இவர் ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய வழிகள் இருக்கும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
அப்படியே நின்று